வணக்கம் நேர்களே. கடந்த சில நாட்களா முக்கியமான சில தகவல்கள தொடர்ந்து குடுத்துட்டுருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க இன்னைக்கு சில முக்கிய தகவல்கள் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உலகமே இப்போ இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது, நம்ப இந்தியால வடநாடுகள்ல ஒரு சில இடங்கள்ல ஒரு புது கும்பல் களமிறங்கி இருக்காங்க. அவங்க பண்ற என்ன ஃப்ராடுத்தனம் அப்படிங்கிறது சம்மந்தமானது தான் இந்த செய்தி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில மீரட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த மீரட்ல கள்ளச்சந்தையில சிலிண்டர் விக்கிறாங்க. இது என்ன பெரிய பிரமாதம்? இது எல்லா ஊர்லயும் தானே இதெல்லாம் கள்ளச்சந்தையில சிலிண்டர் விக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா, வித்த சிலிண்டர்ல பிரச்சனை இல்ல. அந்த சிலிண்டருக்குள்ள என்ன இருந்துச்சுங்கிறது தான் பிரச்சனை. அது என்ன அப்படின்னா, மீரட்ல ஒரு தள்ளுவண்டி கடைக்காரர் இருக்காரு. அவர் 14.2 கிலோ வீட்டு உபயோக சிலிண்டர். அதாவது சிலிண்டர்ல 2 வகை இருக்கு. வீட்டு உபயோக சிலிண்டர், வணிக சிலிண்டர்ன்னு 2 வகை இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுல 14.2 கிலோ அப்படிங்கிறது நம்ம வீடுகளுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ற அந்த வீட்டு உபயோக சிலிண்டர். இந்த சிலிண்டர் வழக்கமா ஒரு மாசத்துலயும் விலைகள் ஏறும், இறங்கும் அப்படிங்கிற நிலைமையில, இவர் இந்த ஏற்கனவே சொன்ன அந்த சாலையோர கடை வியாபாரி என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட வீட்ல சிலிண்டர் காலியா போச்சு. ஆனா எங்க தேடியும் கிடைக்கல. புக் பண்ணாலும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால, இவர் கள்ளச்சந்தையில போய் ஒரு சிலிண்டர் வாங்குறாரு. ரோட்ல ஒரு ஆள்கிட்ட வாங்குறாரு இந்த சிலிண்டர. ரோட்ல வாங்குன ஒரு ஆள் பார்க்கறதுக்கு வழக்கத்துக்கு வித்தியாசமா இருக்காரு. அவர்கிட்ட வாங்குன சிலிண்டர எடுத்துட்டு போய் வீட்ல போயிட்டு பொருத்தி பார்க்கும்போது, அந்த சிலிண்டர் எரியவே இல்ல. அதாவது கேஸ் ஸ்டவ்ல ஆன் பண்றாரு, பத்தவே இல்ல அப்படிங்கிறதுனால, அந்த சிலிண்டர கவுத்து போட்டு "என்னதானே இருக்கு உள்ள" அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, உள்ள இருந்து வெறும் தண்ணி மட்டும் தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். 14.2 கிலோ சிலிண்டர் அப்படிங்கிறது மொத்த சிலிண்டரோட வெயிட் அப்படின்னாலுமே, அதில வெறும் 1/2 கிலோ அளவுக்கு மட்டும் தான் உள்ள எரிவாயு இருந்தது. மீதி ஃபுல்லா தண்ணி தான் இருந்தது அப்படின்னு சொல்லி, அவர் போட்டிருக்கிற அந்த ட்வீட் தான் இப்போ உலகம் ஃபுல்லா ஒரு பேசு பொருளா இருக்குது. எப்படி அந்த சிலிண்டருக்குள்ள தண்ணி போச்சு? உண்மையிலேயே தண்ணி நிரப்பி விக்கிறாங்களா? உத்தரப்பிரதேச மாநிலத்தில கள்ளச்சந்தையில இந்த மாரி ஒரிஜினல் பொருள அப்படியே பெர்ஃபெக்ட்டா டூப்ளிகேட் அடிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு. அதேபோல அந்த டீம் பார்த்த வேலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசாரணையும் தொடங்கியிருக்கு. இத எப்படி ஒரு கஸ்டமரோட சேஃப்டி எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிறத எண்ணெய் நிறுவனங்கள் உறுதிப்படுத்தணும். இந்த மாதிரி கும்பல் வேற எங்கேயாவது இருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்திய நான் சொல்லியிருக்கேன். அந்த பாதிக்கப்பட்ட ஃபஹீம் அப்படிங்கிற தள்ளுவண்டி கடைக்காரரோட வீடியோ இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா இது எப்படி சிலிண்டருக்குள்ளார எப்படி தண்ணி போச்சு? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சரி, பிரதமர் தான் சொல்லிட்டாரு, எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வீட்ல இருந்து வேலை பாருங்க. அதேபோல எரிபொருள்லாம் மிச்சப்படுத்துங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தா சில ஹெல்த் ரிஸ்க் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சி தகவல் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற அதீதமான ஒரு கோவ உணர்ச்சி, அந்த கட்டுப்படுத்த முடியாத கோவ உணர்ச்சி ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவாங்க. அந்த ஹைப்பர் டென்ஷன் இன்னும் அதிகமாகும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் யாரெல்லாம் அதிகமா எடுத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லலான்னு இருக்கேன். வழக்கமா நம்ம உட்கார்ந்தபடியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடில இருக்கிறவங்க முக்காவாசி செடென்டரி லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லுவாங்க. உட்கார்ந்தபடியே கம்ப்யூட்டரையே பார்த்து அவங்க தன்னுடைய வேலைகள செஞ்சுட்டு இருப்பாங்க. அதில 8 மணி நேரம் வேலை அப்படின்னா, அவங்க முக்காவாசி நேரம் உட்கார்ந்தபடியே தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் அதிகமா வருது அப்படிங்கிறத கொல்கத்தாவை சேர்ந்த மருத்துவர்கள் இத உறுதியும் படுத்தியிருக்கிறாங்க. சரி, அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்தா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதையும் டாக்டர்ஸ் தெளிவா சொல்றாங்க. ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா, முதல்ல ஜீரண சக்தி குறையும். உங்களுடைய ஜீரண மண்டலம் ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதனுடைய வேலை ரொம்ப கம்மியாயிடுது. கொழுப்புகள் அதிகமா வயித்து பகுதியில சேர ஆரம்பிக்குது. அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸ் முன்வைக்கிற முக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்ல, இதய துடிப்பு வழக்கத்த விட அதிகமாகும். ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தா இதய துடிப்பு வழக்கத்த விட அதிகமாகும் அப்படிங்கிறதும் டாக்டர் சொல்ற முக்கியமான ஒரு விஷயங்கள்ல இன்னொன்னு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியும் டாக்டர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. எழுந்து கொஞ்சம் அப்பப்போ நடக்கவும் செய்யணும் அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸ் வைக்கிற முக்கியமான ஒரு சஜஷனா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்ட்ரோக் அப்புறம் ஹார்ட் டிசீஸஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால, இந்த அப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது தான் டாக்டர் சொல்ற முக்கியமான அம்சமா இருக்குது. இதுல ரொம்ப அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இது தவிர்க்கவே முடியாது. உட்காந்தபடி தான் வேலை பார்த்தாகணும் அப்படிங்கிற பட்சத்தில, சில பரிந்துரைகள அவங்க சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, 30 நிமிஷம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு 3 நிமிஷம் எழுந்து நடக்கணும் அப்படிங்கிறதான். அவங்க சொல்ற இந்த பயிற்சிக்கு பேரு 33 அப்படின்ற ரூல் சொல்றாங்க. 33
அப்படிங்கிற ரூல் என்ன அப்படின்னா 30 நிமிஷம் நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா 31வது நிமிஷம் எழுந்து ஒரு 3 நிமிஷம் நடக்கணும். 30 நிமிஷம் வேலைக்கு பிறகு 3 நிமிஷம் நீங்கள் நடந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிபியோடைய எண்ணிக்கை வந்து அந்த புள்ளிகளில் பாயிண்ட்ல வந்து 10லேருந்து 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3 நிமிஷம் நடை, எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒரு 3 நிமிஷம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸ் பரிந்துரைக்கிற முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிற இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் 8 மணி நேரம் வேலை ஆஃபீஸ் அப்படின்னா நீங்கள் ஸோ 9 மணிக்கு வந்து 6 மணிக்கு முடிஞ்சு கிளம்புற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுங்கன்னு உங்களை கம்பெனிலேருந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு பேர் ஓவர் ஒர்க்கிங் சொல்கிறாங்க. இந்த ஓவர் ஒர்க்கிங்கை அவாய்ட் பண்ணுறத ஒரு யார் அந்த வேலையை எடுக்கிறாங்களோ அவங்க தான் இதை டிசைட் பண்ணணும். 8 மணி நேரமாக வேலை முடிஞ்சா கிளம்பிடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வர்றது ஹெல்த்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பிபியை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் எதுவும் பெரிய பிரச்சனைகள்ல இது ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும். நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால செரிமானம் கம்மியாக தான் நடக்கும். அதே நேரத்தில் தண்ணி தாகமும் குறைவாக தான் எடுக்கும். ஆனால் போதுமான அளவுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க டாக்டர் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்கிற செய்தியும் வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டடான செய்தி தான். எபோலா அப்படிங்கிற ஒரு கிருமி வந்து உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. இந்த சேனலில் கடந்த சில நாட்களாக இந்த ஹண்டா வைரஸ் பற்றியும் இல்லை இந்த கோவிட்ல வேற ஒரு திரிபுகள் வர்றதை பற்றியும் ஹெல்த் ரிலேட்டடான பொதுமக்களை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த எபோலா கிருமி வந்து கடந்த ஒரு 2000, 2003, 4 அந்த காலகட்டங்கள்ல இருந்து இந்த எபோலா கிருமிலாம் இருக்குது. நீங்கள் கமலஹாசன் ஒரு படத்தில் கூட சொல்லுவார், இந்த தசாவதாரம் படத்தில் எபோலா பற்றி ஒரு சின்ன கீவேர்டு கூட அவர் சொல்லியிருப்பார். அதே போல் இந்த எபோலா கிருமி வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டாலும் இப்போ அது வந்து வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஆப்பிரிக்க நாடுகளில் பரவுது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எபோலா அப்புறம் வந்து அதில் மொத்தம் 3 வகையான கிருமிகள் சொல்கிறாங்க. முதல் ஒன்று எபோலா, அப்புறம் சூடான், அப்புறம் வந்து ஒரு பண்டி புக்யோ அப்படிங்கிற பேரில் ஒரு வைரஸ் இருக்குது. இந்த 3 வைரஸ் மூலமாக தான் இந்த எபோலா கிருமி பரவுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. காங்கோ அப்புறம் உகாண்டா இந்த நாடுகளில் யார் வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த எபோலாவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 300க்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் 88 பேர், இந்த வீடியோ வந்து திங்கட்கிழமை மதியம் பதிவு பண்ணுறோம், அது வரைக்கும் 88 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அஃபிஷியல் நம்பராக இருக்குது. சரி, இது எப்படி தான் இந்த கிருமியை தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஒரு வேக்சின் மாதிரி கொரோனா மாதிரிக்கு ஒரு தடுப்பூசிலாம் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தடுப்பூசிலாம் இங்கே பாசிபிளே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நோயுடைய ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மருந்து இது வரைக்கும் அஃபிஷியலாக இதுதான் அந்த அந்த ஊசி போட்டிங்கன்னா அந்த கிருமி செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி எந்த மருந்தும் இது வரைக்கும் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிற மருந்துகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. சரி, இந்த கிருமி எப்படி எப்படிலாம் ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம், விந்தணு, அப்புறம் இந்த யாராவது வாந்தி எடுத்திருந்தாங்கன்னா அதனுடைய அந்த துளிகள், அந்த அது அது அந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கிற அந்த லிக்விட் வந்து யாருக்காவது பக்கத்தில் எங்கேயோ காலில் மிதிச்சுக்கிட்டோ இந்த மாதிரியோ ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கு இந்த பாடிலி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவாங்க, உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு திரவம் மூலமாக இது அடுத்த நபருக்கு பரவும் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது என்னென்னா, இந்த எபோலாவில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கவனிக்க வேண்டியது வந்து காய்ச்சல் இருக்கும், அதே போல் தசைவலி இருக்கும், வாந்தி, வயிற்றுப்போக்கு இருக்கும், அதே போல் அரிப்பு, கிட்னி, அப்புறம் லிவர் சார்ந்த பிரச்சனைகளும் ஒன்றுனா பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்கும். இதை மத்திய நரம்பு மண்டலம்னு சொல்லுவாங்கல்ல, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தையே முதல்ல இந்த எபோலா கிருமி போய் அட்டாக் பண்ணும். அப்படி எபோலா கிருமி அட்டாக் பண்ணும்போது நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆர்கனாக செயலிழந்து அடுத்து மரணமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த எபோலா கிருமிகிட்டேருந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உலக சுகாதார அமைப்பு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரி, 2 முக்கியமான ஹெல்த் தகவல் சொல்லிட்டோம். அதே போல் சிலிண்டரில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக ஒரு இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு இந்த ஈரான் போர்னால் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அது என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சுமார் 80 நாளுக்கு மேலே இந்த போரானது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த 80 நாள் நடந்துக்கிட்டு இருக்க போரில் அவங்க வச்சிருக்கிற முக்கியமான சோக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஈரான் தரப்புலேருந்து எண்ணெய் மேலே தான் கை வச்சுருக்காங்க. கப்பல்கள் எங்கேயும் நகர முடியாமல் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸில் அப்படியே நிற்கிறதுனால 80 நாளாக உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய ஃபியூல் ஷார்ட்டேஜ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே வகையில் இப்போ அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா,
ஈரான் வழியாக போகிற இன்டர்நெட் கேபிள் இருக்கு இல்லையா, அந்த இன்டர்நெட் கேபிள் கடலுக்கு அடியில் போகிற இன்டர்நெட் கேபிளை ஈரானுடைய ஐஆர்ஜிசி அமைப்பு வந்து கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் எடுத்திருக்காங்க. முதல்ல ஆயில் எனர்ஜி சம்மந்தமான ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு அட்டாக்காக வந்து இன்டர்நெட்டையும் கட் பண்ணிட்டா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய அடுத்த கட்ட திட்டமாக இருக்குது. ஸோ அப்படி உங்கள் கேபிள்லாம் கட் பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்கிற காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புலேருந்து மிரட்டல் விடுத்திருக்கிறதா ஒரு தகவலும் இருக்குது. யார் யாருக்கு மிரட்டல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூகுள், மெட்டா, அமேசான் இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு அவங்களுடைய கேபிள்ஸ் தான் வந்து உலகம் ஃபுல்லாக வேறு வேறு நாடுகளில் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இன்டர்நெட் கேபிளும் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய டேட்டா சென்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடல் வழியாக கேபிள் அனுப்புகிறாங்க. அந்த கேபிளையும் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புலேருந்து மிரட்டுறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ அப்படி கேபிள் கட் ஆகும் பட்சத்தில் இன்டர்நெட்டும் உலகம் ஃபுல்லாக பாதிக்கப்படும். அதே போல் இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கு தகவலும் முழுமையாக போய் சேராது அப்படிங்கிறதுனால இப்போ ஈரானுடைய மிரட்டல் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏஐயில் ஜென்ரேட் பண்ணுற ஏதோ ஒரு வீடியோவை போட்டு புயலுக்கு பின் அமைதி, புயலுக்கு முன் அமைதிங்கிற மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோவை போட்டு அவர் ஏதோ தனக்கு மனசில் தோன்ற எல்லா ஒரு விஷயத்தையும் ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறாருன்னு அவருக்கே தெரியாத ஒரு நிலையில் எல்லாரையும் போட்டு ட்வீட்டாக போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருடைய அந்த சமூக வலைதள பக்கங்களில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரியாக சொல்கிறாரு. ஏன்னா காலையில் வந்து சண்டைன்னு சொல்கிறாரு, சாயங்காலம் அப்புறம் சமாதானம்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஈரான் அமெரிக்கா போர்னால அடுத்து கடல் வழியாக போகிற அந்த இன்டர்நெட் கேபிள் பாதிக்கப்படும் பட்சத்தில் அடுத்து உலகம் ஒரு பெரிய நெருக்கடியை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால இந்த தகவலை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து கொடுக்குறேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.